Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள் அமரும் இடத்தில் அரசு போக்குவரத்து அதிகாரிகள் அமர்ந்து பணி செய்வதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இங்கு பேருந்துக்காக பயணிகள் காத்திருக்கும் அறை 2 மட்டுமே உள்ளன. இந்த நிலையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் நேர காப்பாளர் பயணிகள் அமரும் அறையில் மேசை நாற்காலிகள் போட்டு அமர்ந்து பணி செய்து வருகிறார். இதனால் பொதுமக்கள் அமர்வதற்கு இடமில்லாமல் அவதிப்படுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்தலாபுரம் பாலம் அருகே உள்ள சாலையோர கடை ஒன்றில் வாட்டர் கேன் வாங்கிக் கொண்டிருந்த இருவர் மீது திண்டுக்கல்லில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற கார் அதிவேகமாக மோதியது. இதில் வெங்கடேசன், பொன் மாடசாமி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிகழ்வின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதைக்க வைத்துள்ளன. நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கடலூரில் இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வின் போது முறைகேடுகள் நடந்தது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தியும் கடலூர் தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பு இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் புதிதாக திறந்துள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பாசமுத்திரம் தென்காசி பிரதான சாலையில் உள்ள முத்துராமலிங்கபுரம் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி புதிய டாஸ்மாக் மதுபான கடை அமைக்கப்பட்டுள்ளது. அதனை கண்டித்து குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலும் டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே போக்குவரத்து நெரிசல் காரணமாக சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 3 கார்கள் சேதமடைந்தன. கோபிச்செட்டிப்பாளையம் நகர பகுதியில் செயல்பட்டு வரும் தினசரி மார்க்கெட் அருகே ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாழைக்காய் ஏற்றிக்கொண்டு சென்ற சரக்கு வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. அப்போது 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இரவில் பெய்த திடீர் மழை காரணமாக மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருத்தணி நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் ரயில் நிலைய சாலையில் மழை நீரும் கழிவு நீரும் கலந்து செல்வதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் வெளிநாட்டு வேலைக்கு செல்ல தாய் வற்புறுத்தியதால் மகன் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தெருவை சேர்ந்த ராஜா என்பவர் குவைத் நாட்டில் வேலை பார்த்துவிட்டு 1 மாதம் விடுமுறைக்காக கடந்த சில நாட்களுக்கு முன் வந்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் வெளிநாடு செல்லவில்லை என்றும் சொந்தமாக தொழில் தொடங்கப் போவதாகவும் தனது தாயிடம் ராஜா கூறியுள்ளார். இது தொடர்பாக அவரது தாயாருடன் ஏற்பட்ட தகராறை அடுத்து ராஜா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கோவில் காளை இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். கருப்புக்குடிப்பட்டி கோவில் காளை உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் உயிரிழந்த காளைக்கு மாலை மரியாதை செலுத்தியதோடு இறுதி ஊர்வலத்திலும் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் திமுக உட்கட்சி பூசலால் 2 முறை திறக்கப்பட்ட நவீன எரிவாயு தகன மேடையால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். செங்கோட்டை நகராட்சியில் 1,45,00,000 செலவில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டது. ஏற்கனவே செங்கோட்டை நகரில் திமுக உட்கட்சி பூசல் காரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் திமுக நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமி எந்தவிதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் தன்னிச்சையாக சென்று புதிய நவீன எரிவாயு தகன மேடையை திறந்து வைத்தார். இந்நிலையில் தற்போது தேர்தல் விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் அந்த எரிவாயு நிலையம் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் காரின் முன்பக்க டயர் வெடித்ததை கூட கவனிக்காமல் சாலையில் தாறுமாறாக ஓட்டி பள்ளத்தில் விட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்குள்ள நயினார்குப்பத்தை சேர்ந்த தமிழ்பிரியன் என்பவர் மது போதையில் தனது காரை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது காரின் முன்பக்க டயர் வெடித்ததை கூட உணராமல் தாறுமாறாக ஓட்டியதால் 8 அடி பள்ளத்தில் கார் பாய்ந்தது. இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று காரில் இருந்த தமிழ்பிரியனை மீட்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் நுழைவாயில் அருகே சுமார் 1 மணி நேரமாக அனைத்து வாகனங்களும் செல்வதற்கு வழியில்லாமல் ஒரே இடத்தில் நிற்கின்ற அவல நிலை ஏற்பட்டது. போக்குவரத்தை சீர் செய்யும் காவலர்கள் அங்கே பணியில் இல்லாததால் வாகன ஓட்டிகள் எந்த பகுதிக்கும் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பழுதடைந்து அபாயகரமான நிலையில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாற்றியமைக்க மக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். செங்கம் அடுத்த பரமநந்தல் ஊராட்சியில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ள நிலையில் தற்போது சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே கிராமத்தில் உள்ள அரசு கிராம சேவை மையம் கட்டிடத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. எனவே சிதிலமடைந்த பழைய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.